அருமையான பாட்டு. என்ன பாட்டு பண்ணாங்க? ஆசையெல்லாம். எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும்? என்னோட ஆசையெல்லாம் ஏசப்பா நீர் மட்டும்தான் ஐயா. என்னோட தேவைகள், உலகத்தில் வாழ்கிறது தேவைகள் எல்லாம் நீர் மட்டும்தானே ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர் தானே. ஆமீன், அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு கேரக்டர் ஸ்டடி வேதத்திலிருந்து பவுல் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறாரு பரிசுத்த வேதாகமத்தில். நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் நல்ல வசனத்தை நல்லா கவனமாக கவனிக்கணும். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். உனக்கு எனக்கு கிடைக்காத. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி யார் அறிமுகப்படுத்துறா அந்த இடத்துல? கொலோசையர்ல யார் அறிமுகப்படுத்துறா? பவுல் ஒருத்தரை அறிமுகப்படுத்துறாரு. யாரையுமே பவுல் அந்த அளவுக்கு தூக்கி வச்சு நீங்க இது பண்ணல. அவர் எவ்வளவு ஊழியம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல எந்த இதுலையுமே யாரையுமே மகிமைப்படுத்தல, கர்த்தரை மட்டும்தான் அவர் மகிமைப்படுத்தியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நபரை குறித்து அவன் மேலே அவன் எவ்வளவு ஒரு கரிசனையாய் அந்த காலத்தில் வேதத்தை அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கான் என்று சொல்லி நீங்கள் படிக்கக்கூடாது. நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது இதே கிடையாது. நான் தான் சொல்லுவேன், அப்புறத்துக்கு நான் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து அவன் அவ்வளவு கரிசனையாய் அவனை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் இவரை பற்றி நல்ல ஒரு சாட்சி கொடுக்குறாரு. இவரை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இவரோட பேர் என்ன அப்படின்னா எப்பாப்பிரா. சொல்லுங்க. எப்பாப்பிரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். வாசிங்க. உங்களை சேர்ந்தவனும். அவன் யாரு? அவன் வெளியாலாம் கிடையாதுப்பா. உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். அவனுக்கு என்ன அறிமுகப்படுத்துறாரு? உங்களை சேர்ந்தவன் தான் அவன். அப்ப அவன் மெயினா அவன் யாரு? கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்கள். நல்ல அந்த வசனத்தை நீங்க கவனிங்க. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று ஆமென் தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அல்லேலூயா சொல்லாமா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபத்துல போராடுகிற ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு அருமையா போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்காக தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி போராடுகிறான். இவன் நல்லா போராடுகிறான். எதற்காக போராடுகிறான்? இந்த வசனம் தான் இன்னைக்கு செய்தியோட மூளை வசனமே இந்த வசனம் தான். இன்னைக்கு செய்தியோட தலைமை வசனமே இந்த வசனம் தான். எதுக்கு அவன் போராடுகிறான் அப்படின்னா, சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கு போராடுகிறான்? தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். வசனத்தை பார்த்து சொல்லுங்க. நான் படிக்க வேணான்னு சொல்லும் போதெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க பைபிள் படிங்க. இப்ப என்ன போட்டிருக்கு பாருங்க. அவன் எதற்காக போராடுகிறானா? தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும். 4 வருது இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் என்ன வருது? இன்னைக்கு செய்தி எழுதிக்கங்க. முதலாவது பாயிண்ட், தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். அப்ப தேவனுடைய சித்தத்தை நீங்கள் பூரணமாய் நிறைவேற்றும்படிக்கு இந்த எப்பாப்பிரா ரொம்ப போராடுகிறானா. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனா இருக்கான் பாருங்க. நீங்க முதலாவது தலைப்பு எழுத வேண்டியது தேவனுடைய சித்தம். என்னப்பா தேவனுடைய சித்தம்? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய சித்தம் என்ன சித்தம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவனுடைய சித்தத்துல முதல் பாயிண்ட், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய என்ன சித்தம் அவருக்கு? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. இங்க உள்ள இருக்கிற அனைவரும் பூரண பரிசுத்தமாக வேண்டும் என்பதே யாருடைய சித்தமா இருக்கிறது? கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவன் 4 காரியத்துக்காக போராடுறான். என்னென்ன காரியத்துக்காக போராடுறான்? தேவனுடைய சித்தம் 1. 2
தேறினவர்களாய் நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. மூணாவது, பூரண நிச்சயம் உங்களுக்கு வேணும். நாலாவது, நிலை நிற்கணும். கிறிஸ்துவுக்குள் கடைசி வரைக்கும் நிலை நிற்கணும். இந்த 4 காரியத்துக்காக அவன் போராடுகிறான். முதலாவது காரியம் பார்த்துட்டு இருக்கோம், தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்துல முதல் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது சித்தம் என்னன்னு பார்க்கலாம். கர்த்தருடைய சித்தம் இரண்டாவது சித்தம் என்ன? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மாம்சத்தில் பாடுபடுகிறவன், நல்லா கவனிங்க, மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்ப இரண்டாவது சித்தம் என்ன சித்தம்? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பதே தேவனுடைய சித்தம். முதலாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவிருந்தில் பங்கு எடுத்துட்டு அப்படியே நேற்று கூட ஒரு இதில் படித்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, வெளியில் வந்து ஒரு 2 ஃபாதருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதை வந்து வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்கான் ஒருத்தன். 2 பேரும் கெட்ட வாரத்தில் திட்டிட்டு ஃபாதருங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே அவங்களெல்லாம் ஒதுக்கி விட்றாங்க. 2 ஃபாதர் அங்கேயோட சண்டை போட்டுக்கிறாங்க. செம்மையாக இங்கிலீஷில் பொலந்து கட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதை வீடியோ எடுத்து போட்டு விட்ருக்காங்க. அதில் ஹிந்து ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான். என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை 6 நாள் உல்லாசமாக வாழ்ந்துட்டு பாவம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பாவ மன்னிப்பு கேட்பீங்க, உங்கள் கடவுள் உங்களை மன்னிப்பார் அப்படின்னு கமெண்ட் போட்டு விட்ருக்கான். அப்படித்தான் கிறிஸ்தவர்களுடைய காரியங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, உன்னை விட்டு ஓய்ந்திரு. அதான் தேவனுடைய சித்தம். முதலாவது சித்தம் என்ன பார்த்தோம்? நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இரண்டாவது சித்தம் என்ன சித்தமா? உங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருங்கள். எந்த மட்டும் 2 மனசோடு குந்தி நடப்பீங்க? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். உலகத்துக்கும் இயேசுவுக்கும் எப்படி எத்தனை நாள் இங்கே வந்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சினிமா நாடகம் பார்த்துட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு மற்ற பிள்ளைகளுக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஏசப்பா பிள்ளைகளுக்கும் வித்தியாசமே அறியாத அளவுக்கு ஒரு 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 சாம் ஜபதுரை, அந்த கதையை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மதிப்புக்குரிய சாம் ஜபதுரை ஐயா ஒரு கதை சொன்னாங்க. அவர் இறந்துட்டார். இப்போ அவர் ஒரு கதை சொன்னார். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், சந்தையில் போயிட்டு அப்படியே ஒரு முயல் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு முயல் குட்டி வாங்கிட்டு வந்திருக்கான். நல்லா பார்க்க முயல் குட்டி என்ன கலரில் இருக்கும்? பார்க்க நல்லா வெள்ளையன் ஒயிட் கலரில் இருக்கும். வாங்கிட்டு என்ன பண்ணுறான், அழகா வீட்டுக்கு வர வழியில் கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. பிளே கிரவுண்டில் கிரிக்கெட் வெல்சி கிரவுண்டில் நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் விளாண்டுட்டு இருக்கானுங்க. இவன் என்ன பண்ணுறான், விளாண்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இந்த முயல் குட்டியை வச்சுட்டு என்ன பண்ணுறான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சேட்டை பசங்க இருப்பானுங்களே, என்ன பண்ணுறானுங்க, இந்த முயல் குட்டியை எடுத்து அவனுங்க விளாண்டுட்டு பன்னிக்குட்டியை தூக்கி உள்ளே விட்டுறானுங்க. பன்னிக்குட்டி என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்குமா? யார் பாது? வெள்ளை பண்ணியா நீங்கள்? கருப்பு கலரில் இருக்கும், கருன்னு இருக்கும். ஏன்னா எடுத்துருந்தா இவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்க்குறான், பேக்கை திறந்தா என்ன பாஞ்சு வெளியே வருது, பன்னிக்குட்டி பாஞ்சு வெளியே வருது. ஒரு வாரம் ஃபுல்லாக வீட்டிலேயே அவ்வளோ அட்டூழியம் பண்ணுது. இவன் உடனே என்ன பண்ணுறான், நான் ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த கடைக்காரனை பேசிக்கிறேன், நான் முயல் குட்டி கேட்டான் பன்னிக்குட்டியை மாற்றி கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு வாரம் ஃபுல்லாக அவ்வளோ சட்டை உருண்டு பிறண்டு வீடே நாசம் பண்ணிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறான், அதே மாதிரி திருப்பியும் அந்த பன்னிக்குட்டியை பையில் தூக்கி போட்டுக்கிட்டு பன்மலை சந்தையில் போய் எப்படியே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துடலான்ட்டு போயிட்டு இருக்கான். போகிற வெளில திருப்பி போன வாரம் விட்ட மேட்ச் திருப்பி 2வது மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறான், அதே மாதிரி உட்காந்துட்டு அந்த கிரவுண்டில் நடக்கிற சண்டையை அந்த மேட்சை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுறான், அங்கே கூட இருக்க பசங்களாம் என்ன பண்ணுறானுங்க, அந்த முயல் குட்டியை தூக்கிட்டு வந்து பாவண்டா அவர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பன்னிக்குட்டியை தூக்கிட்டு முயல் குட்டியை வச்சிடறானுங்க. இவன் என்ன பண்ணுறான், அது தெரியாமல் நேராக கடையில் போயிட்டு அந்த கடைக்காரங்கள்ட்ட போய் திறந்து, இங்கே பாருங்கண்ணே, உங்கள்கிட்ட நான் வந்து முயல் குட்டி கேட்டால் நீங்கள் பன்னிக்குட்டியை கொடுத்துருக்கீங்கன்னு திறந்து பார்த்தா உள்ள வெள்ளேன்னு இருக்கு. இது என்னது? முயல். இப்படி தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் எப்படி இருக்கு, ஏசப்பா சமூகத்தில் வரும்போது நல்ல பரிசுத்தமா வெள்ளையும் கிள்ளியுமா இருக்காங்க. ஆனால் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்காங்க, பன்னிக்குட்டி போல உலகத்தில் பாவ சேற்றில் உலர்ந்து புரண்டு என்னதான் கருப்பாக வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே இயேசுவின் ரத்தத்தால் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கழுவி வெண்மையாக மாற்றிடுறாரு. அதில் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னா, தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து, உங்களை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு திருச்சபையில் உங்களை வச்சிருக்கிறாருன்னா அதற்கு ஒரு சித்தம் இருக்கிறது. என்ன சித்தம் இருக்குதான்? முதலாவது சித்தம், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். 2வது சித்தம் என்ன சொல்றாரு, நீங்கள் பாவங்களை விட்டு ஓய்ந்திருங்கள்.
நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எல்லா காரியத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? ஏசப்பா உங்களை எப்படி விரும்புறாரு? முதலாவது பரிசுத்தமா இருக்கணும்பா அப்படின்னு விரும்புறாரு. ரெண்டாவது நீ பாவத்தை விட்டு ஓய்ந்துரு, முற்றிலும் நீ பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு விரும்புறாரு. மூன்றாவது காரியம், எப்பொழுதும் நீங்க என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் சொல்லணும் ஏசப்பாக்கு. எத்தனை பேர் எப்போதுமே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு எடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஓகே, அநேக ஸ்தோத்திர வசனம் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எடுத்து வாசிக்க வேணாம், அதுல போட்டிருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 4:15 என்ன போட்டிருக்கு? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நிறைய நீங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிருபைகள் பெருகிக்கிட்டே இருக்கும். ஏசப்பாவோட சமூகத்துல இரக்கத்தை பெற்றுக்கிட்டே இருக்கலாம். நீங்க கிருபையை வேணுமா, ஏசப்பாட்ட கிருபை வேணுமா, நீங்க நிறைய ஸ்தோத்திர பலி படிங்க, நிறைய ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நல்லா புரியுதா எல்லாத்துக்கும்? தேவனுடைய சித்தத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 2 காரியம் பார்த்தோம், 3வது காரியம் பார்த்துட்டு இப்ப 4வது காரியம் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு. நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு. பொறுமை உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அப்ப 4வது பாயிண்ட் தானப்பா இது. 4வது பாயிண்ட்ல கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, இங்க உள்ள உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்கள் பொறுமையா இருங்கன்னு கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் சரி பொறுமையா இருங்க. அது இல்லாம எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு ஏசப்பா உங்களுக்கு, எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் நினைச்சு பார்த்தா ஒவ்வொரு நாளுமே வாக்குத்தத்தங்கள் அவ்வளோ கொடுக்குறாரு. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும்படிக்கு பொறுமையோடு காத்திரு. ஆபிரகாம் பல வருஷம் காத்திருந்தார், பல வருடங்கள் காத்திருந்தார். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ வருஷங்கள் காத்திருந்து கடைசியில மனைவியோட பேச்சை கேட்டு தவறு பண்ணிட்டார். ஆனாலும் கர்த்தர் விட்டுறல, வாக்குத்தத்தம் சொன்னதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. உற்பவ கால திட்டத்திலே கர்த்தர் என்ன பண்றாரு? சந்திக்கிறாரு. யாரை சந்திக்கிறாரு? ஆபிரகாமை மனைவியை சந்திச்சு ஏற்ற காலத்துல ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவுதான் நீங்க சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு விரோதமா ஆப்போசிட்டா இருந்தாலும், உங்கள் சூழ்நிலைகள் நம்பவே என்னால முடியாது, என் சூழ்நிலைகள் அவ்வளோ மோசமா இருக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், அவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷன்ல, அவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன்னு நீங்க சொன்னா கூட கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலை நம்ப முடியாதுதான், அதான் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன் தான், நம்பவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ பேர் உடஞ்சு போயிருப்பீங்க, இருதையெல்லாம் பலவீனப்பட்டு ரொம்ப உடஞ்சு போயிருப்பீங்க, உடம்புல உயிர் மட்டும் தான் இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், அதை நோக்கி தான் உன்னை. அந்த வார்த்தைகள் தாமதித்தாலும் காத்திரு, நீ பொறுமையோடு காத்திரு, நிச்சயம் அதை உனக்குண்டானது வந்து சேரும் என்று கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வெளியிலே உங்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் 4வது சித்தம் என்னப்பா? 4வது திட்டம் என்ன திட்டம்? பொறுமையா இருங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் பண்றானா பொறுமையா இரு, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. உலகத்திலேயே பழமொழி இருக்கு, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். பொறுமை உலகத்துல பழமொழியே இருக்கு. பொறுமையா இருங்க, யாரு உங்களுக்கு விரோதமாக செஞ்சாலும் சரி பொறுமையோடு காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது திட்டம் தேவனுடைய சித்தம். 5வது சித்தம் உங்களை குறித்து தேவனுடைய 5வது சித்தம் என்ன அப்படின்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிற, நல்லா கவனிங்க, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். என்னைய பாருங்க, யாரை பத்தி போட்டிருக்கு இந்த இடத்துல? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் என்னைய பாருங்க, நீங்க அடுத்த வசனம் வாசிக்க வேணாம். ஆவியானவர் ரோமர் 8:27 எழுதிட்டு என்னைய பாருங்க, வீட்டுல போய் நீங்க படிங்க.
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே யாருக்காக ஜெபம் பண்றாரு? பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால். அப்ப கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய சித்தம், உங்களை குறித்த கர்த்தருடைய 5வது சித்தம் என்ன அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்களுக்காக உதவி செய்கிறவர்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்களுடைய ஆவிக்குள்ள நடத்துறவங்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்ய வேண்டும். உங்களுடைய அதிகாரிகள் எல்லாருக்காகவும் நீங்கள் வேண்டுதல் செய்ய வேண்டும். இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எத்தனை பேர் ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்றீங்க டெய்லியும்? நான் எனக்காகவே ஜெபம் பண்ண மாட்டேன், அப்புறம் எங்க ஊழியக்காரங்களா ஜெபம் பண்றதுன்னு கேட்குது, சிரிக்குது பாரு. எனக்காகவே நான் ஜெபம் பண்ண மாட்டேன் பாஸ்டர், அப்புறம் எங்க ஊழியக்காரங்கள் ஜெபம் பண்றது? எத்தனை பேர் உண்மையாலுமே நான் ஊழியக்காரர்களுக்காக தினமும் ஜெபம் செய்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரமாவது நீங்க சொல்லணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. வரிசையா நான் கேள்வி கேட்பேன். முதலாவது என்னது? பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். 2வது, பாவத்தை விட்டு ஓய்ந்திருங்க, அதுதான் தேவனுடைய சித்தம். 3வது, ஸ்தோத்திரம் செய்வதே தேவனுடைய சித்தம். 4வது, பொறுமையா இரு, தான் தேவனுடைய சித்தம். 5வது, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் செய், தான் தேவனுடைய சித்தம். 6வது காரியம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒருத்தவங்க நல்ல அந்த வசனம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, திருப்பி படிங்க. நன்மை செய்கிறதினாலே ஒருத்தவங்களுக்கு விரதமா பண்ணிக்கிட்டே இருக்கான், நீங்க பதிலுக்கு என்ன பண்ணுங்கன்னு ஏசப்பா சொல்றாரு, அவனுக்கு நன்மை செய்கிறதினாலே அந்த புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை நீ அடக்கு. இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்படி பாருங்க, இத்தனை நாள் எவ்வளோ காரியங்கள் படிச்சிருக்கோம். எது தேவனுடைய சித்தமா இருக்குதான்? உனக்கு விரோதமா ஒருத்தன் பண்றான், களமெல்லாம் விரோதமா பண்றான், ஆனா உனக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்குது. வசனமே இருக்கு பழைய ஏற்பாட்டுல. ஒருத்தர் நீ பேசாம இருக்கும் போது உன்னுடைய எதிராளியா கூட இருக்கலாம், அவனுடைய ஆடோ மாடோ எங்கேயாவது மேய்ஞ்சிக்கிட்டு வழி தெரியாம நீட்டு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுமா, போயிட்டு அதை கொண்டு போய் ஓட்டிட்டு வந்து அவன்கிட்ட நீ விடு, அது கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு வசனமே இருக்கு பழைய ஏற்பாட்டுல. அப்ப என்ன கர்த்தருடைய சித்தமாம்? உங்களுக்கு விரதமாக்கு எவ்வளவு விரதமா, அதான் 10 கட்டுல சுருக்கி 2ஆ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. எவ்வளவு விரதமா பண்ணாலும் சரி நேசி, அவனை நீ அன்பு செலுத்து, அவனுக்கு நன்மை செய்யு. அப்படி நீ நன்மை தான் அவனுக்கு செஞ்சிட்டு இருக்க ஏற்கனவே, ஆனா அவன் காலமெல்லாம் உனக்கு விரோதமா பண்ணிட்டு இருக்கானா, கர்த்தர் அவனுக்கு சொல்றாரு, நன்மை செய்கிறவர்களுக்கு விரோதமாக அவன் காலமெல்லாம் தீமை செஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னா பாவம் வாசற்படியில படுத்திருக்குமா? உங்களுக்கு விரோதமா பண்றவங்களுடைய வாசப்படியில பாவம் படுத்திருக்குன்றாங்க. தீமை அவன் வீட்டை விட்டு நீங்காதா? நீங்காதுன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல 6வது காரியம், தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா நன்மை செய்யுங்க. யாருக்கு? உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு. இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. 7வது காரியம் பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. மக்கோதோனியா திருச்சபையை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல். இவங்க சொல்றாங்க, ஊழியக்காரங்க சொல்றாங்க, பவுல் சொல்றாரு, நாங்கள் நினைக்கிற பிரகாரம் அவங்க எங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறது மட்டும் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாங்களே பின்பு எங்களுக்கு காணிக்கையும் தசமபாகம் கொடுக்கறாங்கன்னு போட்டிருக்கு. எத்தனை பேர் திருச்சபையில தசமபாகம் போட்டிருக்கீங்கன்னு கை தூக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த சபையில மற்ற சபையில சொல்லுவாங்க, இந்த சபையில சொல்ல மாட்டோம். எத்தனை பேர் தசமம் வாங்க போறீங்கன்னு சொல்லி. என்ன காமெடினா, தாயை போல தானே பிள்ளைங்களும் பேரண்ட்ஸ் தசம் வாங்க போறது இல்லை, பிள்ளைங்களும் இப்போ தசம் வாங்க போறது இல்லை. எவ்வளோ அழகா வாழையா கர்த்தருக்குள்ள வளர்க்குறாங்க பாருங்க. ஆனா இங்க கர்த்தருடைய சித்தம் என்னவா? எப்படி நீ வளர்க்கணுமா? நாங்கள் நினைக்கிறபடி மாத்திரம் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாங்களே பிள்ளைகளை கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுத்தாதான் உங்க பிள்ளைங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும். நீங்க தசமபாகம் காணிக்கை செலுத்தினாதான் உங்க பிள்ளைங்களும் கொடுக்கும். இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கொடுப்பது சிம்பிளா எழுதுனா இந்த இடத்துல எத்தனாவது பாயிண்ட்? 7வது பாயிண்ட் தானே. 7வது பாயிண்ட்ல என்ன சிம்பிளா எழுதுனா என்ன பண்ணலாம்? தேவனுக்கு கொடுப்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 8வது காரியம் பாருங்க. 8வது காரியம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 8வது காரியம், மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக
செய்யாமல் நல்லா கவனிங்க, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படியே ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தர் உங்களை சொல்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை வந்து ஊழியக்காரங்களுக்கு தானே, எங்களுக்கு இல்லை, அப்படி கிடையாது. இது வந்து எல்லாருக்கும், வேலைக்கு செல்ற எல்லாத்துக்கும் குறிக்குது, படிக்கிற எல்லாத்துக்கும் குறிக்குது, இந்த வசனம் எல்லாத்துக்கும் குறிக்குது. நான் தெளிவா சொல்றேன் பாருங்களேன். நீங்க வேலைக்கு போறீங்க, அப்ப ஓனர் வராங்கன்ட்டு பார்வைக்கு ஊழியம் செய்யாதப்பா. தெளிவா போட்டுருக்கு பாருங்க. மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், மிஸ் வராங்கன்னு பார்வைக்கு படிக்காமல், பார்வைக்கு மற்றவங்க பார்க்குறாங்கன்னு பார்வைக்கு, ஊழியக்காரங்க பார்க்குறாங்கன்னு முக்காடு போட்டு பார்வைக்கு அப்படியே பயபக்தியா இருக்கிற மாதிரி நடிக்காமல், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியா இருக்கிற மாதிரி நீ பார்வைக்கு நடிக்காமல், உண்மையாய் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தை நீ நிறைவேற்றுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. எந்த வேலை நீங்க செஞ்சாலும், எங்க நீங்க வேலைக்கு போனாலும், பெரியவர்கள் வேலைக்கு போனாலும் சரி, பிள்ளைங்க படித்தாலும் சரி, என்ன கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிற காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, மனப்பூர்வமாய் அந்த காரியத்தை செய். இல்ல நான் வேலைக்கு போல, வீட்டுல தான் இருக்கு அப்படின்னா, தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதும் அதுவும் மனப்பூர்வமாய் நீங்க செய்யணும். பெரியவர்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்குள் வழி நடத்துறதிலும் அதுவும் நீங்க பார்வைக்கு செய்யாமல் உண்மையாய் மனப்பூர்வமாய் செய்யும்படி தேவனுடைய திட்டமாய் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தத்தை பத்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு கிடைத்திருக்கிற, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த திருச்சபை ஊழியக்காரர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்றோம். அந்த எப்படி 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 நாங்க இது பண்றோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க, 8-12 பாருங்க. எல்லாம் எடுத்து வாசிக்கங்க, எல்லாம் எடுத்து வாசிங்க. அப்படியே என்ன போட்டிருக்கு? நாங்க ஊழியம் பண்றோம், குடும்பமா உங்களுடைய சமூகத்துல, ஏசப்பா சமூகத்துல ஊழியம் பண்றோம். பாஸ்டர் அம்மா நான் 3 பேர் ஊழியம் பண்றோம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நல்லா நீங்க கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8-12 எப்படி பாருங்க. நாங்கள் உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். இருக்குங்களா? 7ஆம் வசனம் இருக்குங்களா? நல்லா நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் விசுவாசிகளிடத்தில் எப்படி நடந்துக்கிறோமா இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் குடிக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஆமாவா இல்லையா? இந்த வார்த்தை ஆமாவா இல்லையா? ஆமானா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை எங்களுக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரெல்லாம் கிடைக்கல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்காங்க சொல்லுங்க. அப்படியா? ஒரு குழந்தைய, பிறந்த குழந்தை, என்னைய பாருங்க, பிறந்த குழந்தைய பார்த்துக்கிறது போல தான் சபை விசுவாசிகளை பார்த்துக்கிறோம். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்றாங்க, எப்படி எப்படி பிரசங்கம் பண்றோம் தெளிவா போட்டிருக்கு. நீங்க மற்ற சபைக்கு, எந்த சபைக்கு வேணா நீங்க போய்ங்க, நல்ல மியூசிக் இருக்கும், செம்மையா ஆடுவாங்க, நல்லா பாடுவாங்க, செய்தியே இருக்காது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஒரு நாள் நீங்க, அதாவது இன்னொன்று சாதாரணமாக கேட்குறேன், மற்ற சபைக்கு போயிருக்கேன்ற மட்டும் கை தூக்குங்க. ஏதாவது ஒரு காரணமா வெளியூர் போயிருப்பீங்க, அன்னைக்கு ஒரு நாள் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு காரியங்கள், கை தூக்குங்க. உண்மையிலுமே நான் மற்ற சபைக்கு போயிருக்கேன், அங்கே இந்த மாதிரிலாம் பாட்டு ஆராதனை செய்திலாம் உங்களுக்கு கிடைக்குமா? எங்கேயாவது நீங்கள் போகிற இடத்துல எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதான் இங்கே எத்த தெளிவாக போட்டிருக்கு. நாங்கள் எப்படியா ஒரு பால் குடிக்கிற தாயானவள், ஊழியக்காரர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி வயசு கம்மியா இருக்கலாம், 34 வயசா இருக்கலாம், ஆனா எப்படி போட்டிருக்கு? ஒரு பால் குடிக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையா இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொடுப்பது அல்லாமல், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல கொடுப்பதும் அல்லாமல் என்ன போட்டிருக்கு? நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படித்தான் இன்னைக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்களுக்காக இந்த இடத்துல திருச்சபை ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். வெளியில எவ்வளோ இடத்துல கூப்பிட்றாங்க. ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், ஃபாரின்லேயே போய் வந்து செட்டில் ஆகி ஊழியம் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக மினிஸ்ட்ரி அங்கே வந்து பார்த்துக்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏகப்பட்ட அழைப்பு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் இந்த இடத்துல ஊழியம் செய்ய வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்ய வச்சிருக்கிறாரு. கர்த்தரோட சமூகத்தை முழுமையாக தாழ்த்துகிறேன். என்ன போட்டிருக்கு அந்த இடத்துல? சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 23 வருஷம் பட்ட நாங்கள் பிரயாசமும்
உங்களுக்கு செய்த உதவியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்களே எங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை மட்டும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஆமாவா இல்லையா? நீங்க சொல்லுங்க. இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காணிக்கை தசமங்கள்லாம் கொட்டுங்க அப்பெல்லாம் எதுவுமே கேட்கறதே கிடையாது. எங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற காணிக்கை மூலியமால தான். கர்த்தர் நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிற காணிக்கையை அந்த வாரம் ஃபுல்லாக ஊழியத்துக்கு 2 ஊழியத்துக்கு போகிறாங்க. அந்த காணிக்கை அப்படியே 2ஆக பிரித்து 2 ஊழியத்துக்கு கொடுத்துருவாங்க. அப்போ பாருங்க, அப்போ சுவிசேஷத்தை உங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் பாரமாக இல்லை. ஜெபம் செய்யுங்கன்னு மட்டும் தான் நாங்கள் கேட்கிறோம், பிரசங்கிக்கிறோம். அடுத்தது பாருங்க, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்று சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. இப்ப முதல்ல தாயை போல போட்டிருந்துச்சு, இப்ப எப்படி போட்டிருக்கு? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல. ஆமாவா இல்லையா? பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே ஒரு சின்ன குழந்தைக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற மாதிரி தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி வந்துருச்சு மேட்ரு. நல்லா கவனிங்க. இதுக்காக தான் வார்த்தை நான் சொல்ல வந்தேன். எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? தேவனுடைய சித்தம். 9ஆம் வசனத்துல போட்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அல்லேலூயா. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 1 பேதுரு இந்த இடத்துல என்ன பண்ணு 2 பாயிண்ட் சேர்த்து சொல்லிட்டேன். 9வது பாயிண்ட் தான் தேவனுடைய சித்தம் போட்டு. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 9வது பாயிண்ட் சேர்த்து அந்த வசனத்தை சேர்த்து படிச்சிட்டேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி அனுபவிக்கிறல். அப்ப நீங்க வந்து 8 காரியம் பார்த்திருக்கோம். 8வது காரியம் என்ன பார்த்தோம்? சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க. அழகா சொல்றான் பாருங்க. மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யணும். நீங்க எல்லாமே செய்யணும். 9வது பாயிண்ட் என்ன போட்டிருக்கு? நல்லா நீங்க என்ன போட்டு, தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்க வேண்டுமா? நீங்களாம் எழுத்து போட்டுக்கிட்டு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சு இது கர்த்தருடைய திட்டமா அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. கர்த்தர் நிமித்தம், என் நிமித்தம் உங்களை அநேகரால் இது மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல மலை பிரசங்கத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? பகைக்கப்படுவீர்கள். சொல்லுங்க, வடிங்க, எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழி, கெட்ட வார்த்தை எல்லாம் இருக்கணும், என்ன பின்னாடி பேச, தீமையான மொழிகளில் உங்கள் பேரில் பொய்யாய் பேசுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீ பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்களா எழுத்து போட்டுக்கிட்டு சொல்லுவாங்கல்ல, இப்போ வளமொழி சொல்லுவாங்க, ரோட்ல கிடக்குற என்ன சொல்லுவாங்க, கோடாரி எடுத்து காலில் போட்டு குத்துதே குறையுதேன்னு அப்படி இருக்கக்கூடாது. நீங்களா எழுத்து போட்டுக்கிறது கிடையாது. தேவனுடைய சித்தத்தின்படியே பாட அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டமா இருக்கிறது. 10வது பாயிண்ட் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. இதான் 10வது பாயிண்ட் நீங்க எழுதிக்கணும். உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வேத வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏசப்பா வந்து உலகத்துல இருக்கும்போது மார்க்கு 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஏசப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஏசப்பாவோட தாயும் சகோதரர்களும் வந்து நேரா கேட்கறாங்க, உள்ள வராங்க. அங்க இருந்தவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பா உங்களுடைய தாயும் சகோதரரும் வந்திருக்காங்க. உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? 33ஆம் வசனம், மார்க் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, என் தாய் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி சுத்தி உட்கார்ந்து ஏசப்பாவோட வார்த்தையை நீங்க கேக்குறீங்க
சொன்னீங்க பாத்தீங்களா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இதோ என் தாயும் இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, இதோ என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி நல்லா செய்கிறவன் கவனிங்க, எவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எவனோ எவனோ. அவனே எனக்கு சகோதரன். யார் அவனா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஒண்ணும் பண்ணாம இருக்கலாம், நீ சாதாரண ஆளா முட்டாளா இருக்கலாம், விட்டுரு. நீ தேவனுடைய சித்தத்தை மட்டும் நீ செய்யறியா, அவனே எனக்கு சகோதரன், அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும், சகோதரியும் என் தாயும் தாயும் தகப்பனுமா இருக்கிறார் என்று சொல்றது யாரு? கர்த்தர். ஏசப்பா. கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்தலாமா? அப்ப நேரா அங்க வந்துருங்க. இப்ப எப்பாப்பிராக்கு வந்துருங்க. என்ன போட்டிருக்கு? ஃபர்ஸ்ட் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யணும்னு சொல்லி ஒருத்தன் போராடுறான். யாரு? எப்பாப்பிரா. உங்களுக்காக ஒருத்தவங்க போராடுறாங்க. யாரு? ஊழியக்காரர்கள். நீங்கள் தேவனுடைய செய்யணும்னு தான் மெனக்கட்டு எடுத்து எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுறோம். ஆமாவா இல்லையா? 4ல் 1 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 3 இருக்கா? அப்படிதான் நினைக்கிறீங்க. மணியை பார்த்துட்டாங்க பின்னாடி திரும்பி. யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி சர்ச்சுக்குள்ள வரும்போது மணி பார்த்துட்டு வரணும். சர்ச்சுக்குள்ள உள்ள வரும்போது மணி பார்க்கணும். மணி 7 ஓகே அப்படின்னு. நீங்க வரதே லேட்டா வந்துட்டு செய்தி கொடுக்கும்போது நீங்க மணி பார்க்க கூடாது. மணி 9 தான் ஆகுது, கரெக்டா இன்னும் இது பண்ணலாம். அதெல்லாம் கவனிங்க. அப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. எப்பாப்பிராவை பத்தி என்ன போட்டிருக்கு? தெளிவா போட்டிருக்கு. உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிக்கிறான். என்ன நான் கேட்கறான் அப்படின்னா, அவன் தேவனுடைய ஊழியக்காரன். என்ன விரும்புறான்? எதற்கு போராடுறான்? தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். தேவனுடைய சித்தமானவைகள் தான் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்தது தேறினவனாய். அடுத்த தலைப்பு போட்டுக்கங்க, தேறினவனாய். நீங்க எல்லா காரியத்திலும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்பது ஏசப்பாவோட திட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நீங்க மொத்தம் 4 தலைப்புல ஃபர்ஸ்ட் தலைப்பு எழுதிட்டீங்க, தேவனுடைய சித்தம். 2வது தலைப்பு என்ன எழுதுறீங்க? தேறினவர்கள். எதில் தேறினவர்கள்? ஒரு கேள்வி வரும்ல, தேறினவர்கள் அப்படின்னா எது? நல்லா சாப்பிட்டு நல்லா பாடியா உடம்புலாம் வெயிட்டா இருக்கிறதா? அது இல்ல. எதுல தேர்னவங்களா இருக்கணும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க சில பேர். ஓ, தேர்னவர்னு ஓகே, சர்ச்சுக்கு நல்லா குண்டா வரணும், ஒல்லியாலாம் இருக்கக்கூடாது. அது இல்லப்பா. எதில் தேறினவர்களா? எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல போட்டிருக்கு, ஈசாயின் குமாரன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, ஈசாயின் குமாரன் ஒருவன் கண்டிருக்கிறேன், பராக்கிரமசாலி, அவன் வாசிப்பதில் தேறினவன். விட்டுருங்க, என்னைய பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்க பக்கத்துல கேட்க கூடாதுன்றதுக்காக தான் நான் 2-3 டைம் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? நீங்க யூடியூப்ல போய் அந்த செய்தியை கூட நீங்க கேட்டு பாருங்க. நான் வந்து ஒரு வார்த்தையை 2-3 டைம் சொல்லுவேன் எப்போதுமே. ஏன்னா நீங்க பக்கத்துல கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எதில் தேறணுமா? வாசிப்பதில் தேறினவன். யாரை பத்தி சொல்றாங்க? என்னைய பாருங்க. உடனே அடுத்தது பேரக்கூடாது. நீங்க என்னைய பாருங்க. எதுல தேறினவனான்? வாசிப்பதில் தேறினவனான். யாரை பத்தி இந்த இடத்துல போட்டிருக்கு? ஈசாயின் குமாரனாகிய தாவீது. சவுலுக்கு எப்பெல்லாம் பேய் பிடிக்குதோ, உங்க பிள்ளைங்களுக்கு எப்பெல்லாம் பேய் பிடிக்குதோ அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுமா? வாசிப்பதில் தேறினவராய். மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க நல்லா கவனிங்க. அந்த எப்பெல்லாம் அவனுக்கு பேய் பிடிக்குதோ என்ன பண்ணுவான்? பவுல் இத்தனைக்கும் உருண்டு புரண்டு அப்படியே ரொம்ப தௌலத்தெல்லாம் காட்டிட்டு இருப்பான், குதிச்சிட்டு இருப்பான். சவுல் 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 என்ன பண்ணுவான்? ராஜா சவுல். சில பேர்த்துக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும், தெரியுங்களா? நல்லா வாய் பேசுவாங்க, நைட்டு தூக்கத்தில் இருந்துச்சு நடந்துகிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நானும் ஒருத்தர் அதில் சின்ன பிள்ளைங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இவன் ராஜா பெரிய ஆளு. ஆனா என்ன என்ன எதுல தம்பி கோட்டை விட்டாப்ல ஆவுன்னா திடீர்னு வந்து பேய் உட்காந்துக்கும் மேல ஆடுவாப்ல. அப்படியே என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, சரியாவாது. வேலைக்காரன் ஒருத்தன் சொல்றான், ஈசாயின் குமாரன் ஒருவன் இருக்கிறான், அவன் சுரமண்டல வாசிச்சு நல்லா வர்ஷிப் பண்ணுவாயா. ஆடு மேய்க்கிற போது சூப்பரா பாடுவான். அவன் அங்க பாடுறது இங்க கேட்கும். அவன் ஆடும்போது அங்க எப்பெல்லாம் பிசாசு போதோ எல்லா ஆவியும் ஓடுது. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஓட்டினான்னு போட்டிருக்கா தாவீது? அப்ப நடந்திருக்கும், இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். இதை இவன் பார்த்துருப்பான். கரெக்டுங்களா இல்லையா? பார்த்தனால சொல்றான், சார் கோச்சிக்காதீங்க, ஒருத்தர் இருக்கான், அவனை கூட்டு வந்தான், அவன் நல்லா வாசிக்கும் போது பேயெல்லாம் ஓடுது. அப்ப அதே போல நேரம் என்ன பண்றாங்க? தாவீதை கூட்டிட்டு வந்து சவுலுக்கு பேய் பிடிக்கும் போது வாசிக்கும் போது வாசிக்கிறான். நல்ல கிட்டார் வீணை சுரமண்டல் எடுத்து என்னவோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லி சூப்பரா சங்கீதத்தை அழகா பாட்டு பாடுறான்.
பாடும் பொழுது சவுலுக்குள்ள இருக்கிற பேய் நிரந்தரமா ஓடுனுச்சு. அல்லேலூயா. இதே போல உங்கள் குடும்பத்துல தலைவிரித்து ஆடும் பேய், பிசாசு தலைவிரித்து ஆடும். அப்படியே கடன் பிரச்சனை தலைவரித்து ஆடும். பிசாசு பேசும், பிள்ளைங்களுக்குள்ள பூந்துக்கிட்டு, கணவன் மனைவிக்குள்ள பூந்துக்கிட்டு அப்படி பேசும். நான் நினைப்பீங்க, என் பிள்ளை இப்படியா, என் பிள்ளை நல்ல பிள்ளையாச்சு, இப்பெல்லாம் கிடையாது, இப்பெல்லாம் பேசாதே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த புள்ள இல்லை, அந்த புள்ளைக்குள்ள சாத்தானுடைய காரியங்கள் கிரியை செய்து அந்த நேரத்தில் நான் எங்கே போய் கிட்டார் வாசிக்கிறது, எங்கே போய் சர்ச்சில் வந்து கீபோர்டு எடுத்துகிட்டு போகிறதா? இல்லை. நீங்கள் நல்ல கை தட்டி 10 நரம்பு வீணை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விரல் கரெக்டுங்களா இல்லையா? எல்லாம் நரம்பு, வசனமே போட்டிருக்கு. 10 நரம்பு வீணையினால கை தட்டி நீங்க சத்தமா வீட்டில் நீங்க பாடும் பொழுது யாருடைய வீட்டிலே துதியின் சத்தம், கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் கேட்கிறதோ அவருடைய வீட்டிலே பிசாசுக்கு வேலையே கிடையாது. அல்லேலூயா. சாத்தானுக்கு வேலையே கிடையாது. வாசிப்பதில் தேறினவர்களா இருக்கணும். பைபிள் படிக்கிறதுல நீங்க தேறினவர்களா இருக்கணும். அப்ப முதலாவது என்ன? தேறினவனாய் வாசிப்பதில். அது நீங்க எது வேணா போட்டுக்கலாம். மியூசிக் வாசிப்பதில், கை தட்டுவதில், பாட்டு பாடுவதில், பைபிள் படிப்பதில், ஜெபம் செய்வதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக போராடுகிறான்னு சொல்லி அப்பா பிராவை பத்தி சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நல்லா செய்தி நல்லா புரியுது? ஒரு வசனம் தான், அதுல எவ்வளோ ஆழமா இருக்கு பாருங்க கர்த்தர். அடுத்தது ரெண்டாவது என்ன? தேறினவனாய். ரெண்டாவது நீங்க எதுல தேறணுமா? யோபு 36:4 போட்டிருக்கு. யோபு 36:4 உம்மோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன். என்னைய பாருங்க, இந்த யோபுட்ட ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான். சொல்றான், அவன் வந்து சொல்லும்போது சொல்றான், ஐயா உங்கள்கிட்ட பேசுறவன் அறிவில் தேறினவன். அப்ப நீங்க நல்ல அறிவாளியா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். ஐயோ அவங்கள ஏமாற்றவே முடியாதுப்பா, அவங்க ரொம்ப அலாட்டா இருப்பாங்க, ரொம்ப அலாட்டா இருப்பாங்கன்னு உங்க மேல ஒரு பயம் வரணும் உங்களுக்கு. ஏசாயா 5:13 என்ன போட்டிருக்கு? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஓசியா 4:6 போட்டிருக்கு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ ஆசாரியனாயிராதபடிக்கும் நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். நல்லா நீங்க வார்த்தையை கவனிக்கணும். ஓசியா 4:6 போட்டிருக்கு. கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய். ஜெபம்ல நீ பைபிள் படிக்கல, எல்லா காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற, டீ கடையில் பேப்பர்லாம் படிக்கிற, நாளைக்கு முன்னாடி பேப்பர் கூட நீ படிக்கிற. கர்த்தருடைய வார்த்தை அருமையான வார்த்தை இருக்குது. நீ என்னுடைய வேதத்தை மறந்தாய், அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பதிலுக்கு நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப ஆமேன் வராதே, இப்ப அல்லேலூயா வராதே யாருக்கும். இதே ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா தொண்டைக்கிலேயே அல்லேலூயா வரும். இந்த மான் வந்து அப்படியே அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அப்படியே தண்ணீரை நோக்கி அப்படியே தொண்டைக்கிலேயே கத்துன்னு. விசுவாச பிள்ளைங்க எப்போ தரமா கத்துவாங்க? உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா போட்டி போட்டு எங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது, எனக்கு தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வாங்கிக்குவாங்க. நீ வேதத்தை மறந்தபடினால் உன் பிள்ளையை மறப்பேன் அப்படின்னா யாரு பக்கத்தை உங்களை தான் சொல்றாங்க. நான் தான் படிக்கிறேன், உனே தான் சொல்றாங்க பார்த்துக்க அப்படின்னு டக்குன்னு அப்படியே பக்கத்தில் திரும்பி கண்ணை காட்டிடுறது. அப்போதான் இன்ட்ரெஸ்டாக எழுதுறது. யாரையோ சொல்றாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு போட்டிருக்கு. உன்னோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன். ஏசப்பா பிள்ளைங்க அறிவாளியா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். பிள்ளைங்களும் நல்லா படிக்க வைங்க. என் பிள்ளை அங்கே வேலை பார்க்குது, என் பிள்ளை அந்த இடத்துல இருக்கு, என் பிள்ளை அவ்வளோ பெரிய ஆளாக இருக்குதுன்னு சொல்லி மாறு தட்டிக்கணும். பேரண்ட்ஸு நல்லா பெரிய ஆளாக இருக்கணும். உங்கள் பிள்ளைங்களாம் நல்லா நீங்கள்லாம் சூப்பராக வரணும். நம்ம பிள்ளைங்க எதில் திரும்ப வருங்க? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறதுல என் பிள்ளைய அடிச்சிக்க முடியுமா? என் பிள்ளைய அடிச்சிக்க முடியுமா? என் பிள்ளை மேக்கப் பண்ணுறதுல அடிச்சிக்க முடியுமா? அழிஞ்சு போயிருப்பா, எல்லாம் அழிஞ்சு போயிடும். முகத்தை கழுவுனா முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. ஆனா என்ன கர்த்தர் விரும்புறாரு? எதுல நீ தேறினவனா இருக்கணுமா? அறிவிலே. அந்த அறிவு எங்க இருந்து வரும் பாருங்களேன். நீதிமொழிகள் 19:2 போட்டிருக்கு, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாக்கு எங்கே அறிவு வந்துச்சு? என்ன வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 19:2
ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்லப்பா. ஏசப்பா எப்ப வரப்போறாருன்னு தெரியல, திடீர்னு வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாரு. இப்படி ஆத்துமால அறிவில்லாமல் பாவம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கியே, இது நல்லதல்ல. எவ்வளவு அழகா கர்த்தர் பேசுறாரு பாருங்க. நல்லா சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆத்துமாக்கு எங்கெங்க அறிவு இருக்கும்? ஆத்துமாக்கு சிந்திக்கிறதுக்குலாம் இது இருக்கா? சிந்தனை இங்க இருக்கு, ஆத்துமா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கர்த்தர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவே, என்னோட வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆத்துமா அறிவில்லாமல் நீ இருப்பது நல்லதல்லன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:5 என்ன போட்டிருக்கு? நீ புத்திமான் இவைகளை கேட்டு வேத வசனத்தை பிரசங்கிக்கிறோம், வேத வசனத்தை பிரசங்கிக்கிறோம். புத்திமான், கர்த்தர் உங்களை தான் சொல்றாரு, புத்திமான் நீங்கள் அனைவரும் இதை கேட்டு அறிவில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல தெளிவா போட்டிருக்கு. நல்லா நீங்க தொடர்ந்து எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, தானியேல் 1:3 கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? ஏசப்பாவோட பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களாம்? தானியேல் 1:3 கரெக்டா அந்த வார்த்தை மட்டும் படிங்க. அறிவில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள். அதை மட்டும் கரெக்டா படிங்க. தானியேல் 1:3 அறிவில் சிறந்தவர்களை மாத்திரம் என்ன பண்றான்? அடிமையா கொண்டு போய் பாபிலோன்ல கொண்டு வேலை செய்யறதுக்கு கூட்டிட்டு போறாங்க. நல்லா நீங்க வசனத்தை கவனிக்கணும். அறிவில் சிறந்தவர்கள், நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க சில பேர்லாம். உண்மையாலுமே சொல்றான, இவன் அறிவியல்றான், அவங்க ஞானன்றாங்க. ரெண்டுமே இருக்கு தம்பி, என்ன அவசரம் வர? அறிவில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்களாம்? அடிமை. அங்க எங்க கூட்டு போயிருக்காங்க அடிமையா? பாபிலோன் ராஜா வீட்டுல வேலை செய்யறதுக்கு, மோடி வீட்டுல வேலை செய்யறதுக்கு கூட்டு போனா எப்படி இருக்கும்? நம்மளெல்லாம் மோடி வீட்டுக்கு வேலை செய்ய கூட்டு போனா என்ன வேலை கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சொல்லுங்க. பாத்ரூம் கழுவுற வேலையா? அட மண்ணு முட்டைங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாரு? அறிவில் சிறந்தவர்களை கொண்டு போய் ராஜாவோட அரண்மனையில வேலை செய்ய விட்டுருக்காங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு அறிவாளியா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்ல ஆமீன் அல்லேலூயா எல்லாம் பயங்கரமா வரும்னு கத்துக்கங்க, கத்துக்கங்க. இப்படிதான். அடுத்தது 3வது பாயிண்ட், எதுல தெரியுங்களா இருக்க வேணுமா? தானியேல் 1:3 இப்ப படிங்க. ரொம்ப நேரமா படிக்க போராடிட்டு இருக்கீங்க. தானியேல் 1:3 சகல ஞானத்திலும் தேறினவர்களாய். ஃபர்ஸ்ட் நீங்க எதுல தேறினவர்களா இருக்கணுமா? வாசிப்பதில். வாசிப்பதுன்னா நீங்க பைபிள்ல இருந்து எல்லாமே வச்சுக்கலாம். 2வது காரியம் எதுல தெரியணும்னா இருக்கணுமா? அறிவில தேறினவர். 3வது ஞானத்துல. என்ன அறிவு வேற ஞானம் வேறயா? நீ அதுக்கும் ஒன்று வச்சிருப்ப, அப்படிதானே சொல்றீங்க? நான் சொன்னா நீ கேட்க போற, அதுக்கும் ஒன்று வச்சு அதான் அடிச்சு பேசுவ. சிரிக்கிறாரு ஒன்று. உண்மையாலுமே அப்படிதான் சொல்லுவேன்னு சொல்லி சிரிக்கிறாரு. இந்த இடத்துல தெளிவா போட்டிருக்கு பாருங்க. ஞானத்துலன்னு போட்டு நல்லா கவனிக்கணும். நீங்க 3 ஒரே வசனத்துல நீங்க நல்ல ஆழமாக நீங்க கவனிங்க. அறிவி பார்த்தோம், அறிவில் தேறினவர்கள். 3வது ஞானத்தில் தேறினவர்கள். எத்தனை பேருக்கு டவுட் இருக்கு? 3மே ஒன்னா வருதே அப்படின்ற மாதிரி. நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல நீங்க தெளிவா போட்டிருக்கணும். சங்கீதம் 111:10 வாசிக்க வேணா, எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10. திருப்பி சொல்றேன். சங்கீதம் 111:10, நீதிமொழிகள் 1:7, நீதிமொழிகள் 9:10. இந்த இடத்துல ஒரே வசனம் தான், 3 இடத்துல இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப கைத்தட்டுங்க. ஃபர்ஸ்ட் எதுல தேர்ந்தவர்களா இருக்கணுமா? வாசிக்கிறதுல தேர்ந்தவர்களா இருக்கணும். 2வது அறிவில தேர்ந்தவர்களா இருக்கணும். 3வது ஞானத்தில் தேர். இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நல்லா வடிகட்டுன நம்ம பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா வடிகட்டுன இறுக்கி புளிஞ்சு நல்லா அந்த முட்டாளா இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா? டீ கடையில் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு சில டீ கடையில் டீ தூள் மாற்றவே மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த டீ தூளை கீழே கொட்டுறதுக்கு. என்ன பண்ண, அதுக்கு மேலும் மேலும் டீ தூளை போட்டு எடுப்பார். நைட்டு கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சு வைக்கலான்னு அந்த நேரம் வந்து நிற்பான். இவர் வேணான்னு சொல்ல மனசு வராது. அந்த பழைய டீ தூளிலேயே போட்டு வச்சு நல்லா அழுத்தி இறுக்கி புளிஞ்சு
எடுத்து கொடுப்பாரு. அதை போல தான் நம்ம பிள்ளைங்க சில நேரத்தில் இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா? வடிகட்டின முட்டாளாக இருக்குங்க. இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தெரியும், போய் நல்லா மாட்டுங்க. பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க மட்டும் என்ன பெரிய அறிவாளியா? உங்கள் பிள்ளைங்களாம் இன்னைக்கு விவரமாக இருக்குதுங்க. அப்படி இருக்கும். ஆனால் உங்களுக்குலாம் ஞானம் வேணுமா? உங்களுக்குலாம் அறிவு வேணுமா? வேதவசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீ உனக்கு ஞானம் வேணுமா? ஏசப்பாக்கு பயப்படு. ஏசப்பாக்கு பயந்தா போதும். அதான் உனக்கு ஸ்டார்டிங்கே. இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கா? கர்த்தருக்கு பயப்படு. உனக்கு அப்பதான் ஸ்டார்டிங்கே, அந்த ஞானத்தின் ஆரம்பம் எல்லாம் வந்துடும் உனக்கு. அல்லேலூயா. நான்காவது எதுல தேறினவர்களா இருக்கணுமா? 3 படிச்சிருக்கோம். எது படிச்சிருக்கோம்? வாசிப்பதில், அறிவில், ஞானத்தில். நான்காவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 14:20. புத்தியிலே தேறினவர்களா இருங்கள். போட்டுருங்க, புத்தியிலே தேறினவர்களா இருங்கள். இப்பதான் பார்த்தோம் அறிவு, இப்பதான் பார்த்தா ஞானம். 3வது என்ன வந்திருக்கு? புத்தி. 3க்கும் வித்தியாசம் இருக்கா? நீங்க சொல்லுங்களேன், வித்தியாசம் இருக்கா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இருக்கா இல்லையா? இருக்குமா? இருக்கும். இருக்கு, எனக்கு தெரியாது, ஆனா இருக்கு. ரோமர் 11:33 கட்டாயமா எடுத்து வாசிங்க எல்லாம். ரோமர் 11:33. ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகளை ஆராயவே முடியாதா. அப்ப இப்ப வந்துருச்சா? 3க்கு வித்தியாசம் வந்துருச்சா? அப்ப இந்த புத்தி தான் ஐஸ்வர்யம் போல. அப்படி யோசிப்பாங்க. ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு தானே போட்டிருக்கு, புத்தி எங்கப்பா? உனக்கு புத்தி இருந்தா நீ கேப்பியாப்பா? ஐஸ்வர்யம் தான்ப்பா புத்தி. புத்தி என்னத்தை சம்பாதிக்கிறியோ இல்லையோ, புத்தியை சம்பாரிச்சுக்கோ, ஞானத்தை சம்பாரிச்சுக்கோ. காசு வேணுமா? காசை சம்பாதிக்காத, புத்தி சம்பாரி. காசு தேடி வரும். கரெக்டா இல்லையா? காசை தேடி ஓடி போயிட்டு கோட்டை விட்டு உட்காந்துருப்ப, இல்ல சம்பாரிச்சு வாங்கிடுவ. காசை என்ன பண்ணுன்னு தெரியாம மொத்தமா ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிடுவான். இதே ஞானம் இருந்துச்சுன்னா காசு தேடி வரும், ஒருத்தனும் 1 பைசா அவனை ஏமாத்த முடியாது. கரெக்டுங்களா இல்லையா? அப்ப எதுல தெரிந்தவர்களா இருக்கணுமா? வாசிப்பதில் தெரிந்தவர்களா இருக்கணும். என்ன வாசிப்பதில்? பைபிள் வாசிப்பதில் தெரிந்தவர்களா இருக்க வேண்டும். 2வது அறிவிலே தெரிந்தவர்கள். 3வது ஞானத்தில் தெரிந்தவர்கள். 4வது புத்தியில் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5வது பாயிண்ட். எதுல தெரிந்தவர்களாக நீங்க இருக்க வேண்டுமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை அழகா. நீங்க எல்லாமே இங்க அறிவாளி மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர்லாம். நம்ம என்னதான் பேசினாலும் வேலைக்கே ஆகாது. அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன். தேறினவர்களுக்குள்ளே எனக்கு எல்லாமே தெரியணும். ஆரம்பிச்சா போதும், அப்படியே வள கொல கொலன்னு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். ஓட்ட சட்டியில நண்டை விட்ட மாதிரி லொட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆளுக்கு ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அழிந்து போகிற அந்த அபாக்கஸ் படி. மேக்ஸ் வேணுமா? அபாக்கஸ் கிளாஸ்க்கு அனுப்புங்க, இந்தி டியூஷனுக்கு அனுப்புங்க. அந்த ஞானம் அழிந்து போகிற அந்த ஞானம் அல்ல, அழிந்து போகிறவர்களாக இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்முடைய மகிமைக்காக, தேவன் தம்முடைய மகிமையிலே ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான இயேசுவின் வார்த்தைகளை பிரசங்கிப்பதில் தேறினவனாயிரு என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இது பிரசங்கம் பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும். அடுத்தவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்றீங்களா? தேறினவர்களா இருங்க. திருப்பி ஒரு கேள்வி கேட்டானா எங்க பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஃபோன் அடிக்கிறது, அக்கா இந்த மாதிரி கேட்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சர்ச்சைக்கு போகணுமா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகணுமா, ஓய்வு நாள்லேருந்து சனிக்கிழமைன்னு சொல்கிறாங்கக்கா. நம்ம ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்றோம், ஆனால் கேலண்டரில் பார்த்தா சண்டே மண்டே டியூஸ்டேன்னு ஆரம்பிக்குது. அப்போ சண்டே வந்து முதல் நாள் தானே, அப்போ ஓய்வு நாள் சனிக்கிழமை தானே அப்படின்னு டவுட்டுக்கு ஃபோன் அடிக்கக்கூடாது. நீங்களே அங்கே பதில் சொல்லணும். அப்போ பிரசங்கிப்பதில், பரலோக ஞானத்தில் தேறினவர்களாக. 5வது கர்த்தர் எதா விரும்புறாரு? அடுத்தவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றியா? நான் சொன்னா தானே, நான் சொன்னா தானே அப்படின்றீங்களா? முன்னாடி உட்காந்துருக்கோங்களா?
போட்டிருக்கு, நீ இயேசுவை பிரசங்கிப்பதில் பரலோக ஞானத்தில் தேறினவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். காலத்தை பார்த்தால் பிரியாணி சாப்பிட வேண்டிய நீங்கள் இன்னமும் கையை சூப்பி கொண்டிருக்கிறீர்களே. வசனம் இருக்குப்பா, நான் போய் சொல்ல. காலத்தை பார்த்தால் நீங்களாம் எஞ்சி வந்து இங்கே பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் செய்ய வேண்டிய நீங்கள் இன்னமும், அந்த வசனம் எங்கே இருக்கு? பால் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பால் டப்பா எங்கே இருக்கு? அடியில் போச்சு, இந்தா எடுத்து வாயில வச்சுக்கோ. அப்படிதான் இருக்கிறீங்க. அப்ப கர்த்தர் உங்கள்ட்ட எப்படி விரும்புறாரு? எத்தனை நாள் இப்படியே மண்ணு முட்டையாவே இருப்ப? எத்தனை நாள் இப்படியே வந்துட்டே இருப்ப? எத்தனை நாள் பைபிளை தூக்கிட்டு இப்படியே வந்துட்டே இருப்ப? நீ என்னைக்கு பிரசங்கம் பண்ண போற? நீ என்னைக்கு மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி எடுத்து சொல்ல போற? அந்த ஞானத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. 6வது மணி ஆச்சு. 6வது காரியம் யோவான் 17:23. எதுல நீங்க தேறினவர்களாக இருக்கணுமா? யோவான் 17:23ல ஒருமனப்பாட்டில் தேடினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிக்க வேணாம், ஃபுல்லா என்னைய பாருங்க. யோவான் 17:23ல ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஃபேமிலி பிரேயர் பண்றோம் அப்படின்னு வீட்டில் பண்ணா ஒத்து வரணும். நான் வரல, நீ வரல, நீ போ, நான் போ, இந்த நேரத்தில் பண்ணலாம், அந்த நேரத்தில் பண்ணலாம், ஃபைட்டு. இதே இன்னைக்கு பிரியாணி செய்யலாமா? செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். நீம்மா நான் உனக்கு காய்கறி கட் பண்ணி தரேன், அப்பா நீ போய் கறி கடைக்கு போயிட்டு வந்துரு, அம்மா நீ பத்தவி. எப்படி இதெல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க? எதில்? தின்னுப்புட்டு அதில் ஒன்றா ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனால் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி ஏசப்பாவோட நெருங்கிருங்க அப்படின்னா ஒரு மனப்பாட்டா இருக்கிறதே கிடையாது. எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அப்படியே வந்து உட்காந்தாலும் ஆளுக்கு ஒரு சைடு பாட்டு பாடுறது. நீ என்ன பாட்டு, நான் என்ன பாட்டு, ஆரம்ப பாட்டு என்ன பாடு, கர்த்தரை துதிக்கிற மாதிரி பாடணும். அங்கே வந்து ஏதாவது என் இதயம் யாருக்கு தெரியும் எடுத்தோன்னே அப்பயே முடிவு பண்ணிடணும், ரைட்டு புள்ள சரியில்லை, பாட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பிள்ளைங்கள. என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்டாலே தெரிஞ்சு போயிடும் பிள்ளைங்களுக்கு, பிள்ளைங்க லவ் பண்ணுதுங்களா இல்லையான்னு, மனசில் என்ன இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? ஒரு மனப்பாட்டில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். வசன பாட்டே இருக்குல்ல, ஒரு மனப்படும் போது அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்றீர், ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு தாரும் தேவா, ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு தாரும் தேவா. அப்படி ஒரு மனமா இருந்தாதான் எழுப்புதல் அனுப்புவாரு, எழுப்புதல் அனுப்பும் எங்கள் சபைகளிலே, வல்லமையை ஊற்றும் அக்கினியை ஊற்றும் எங்கள் உள்ளத்திலே. அல்லேலூயா. 7வது எதுல இருக்கணுமா? 7வது பிலிப்பியர் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, மணி ஆயிடுச்சு, கடகடான்னு சொல்லிடுறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14, 15 தெளிவா போட்டிருக்கு. கிறிஸ்து இயேசுவில் சிந்தையே இல்ல நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. ஆகையால் நம்மில் வசனம் பாருங்க, தேறினவர்கள் யாவரும். எனக்கு பைபிள் தெரியும், நான் நல்லா வசனம் படிக்க தெரியும். இப்ப பிரசங்கம் பண்ண கூட பிரசங்கம் பண்ணிடுவேன், உன்னோட நான் பயங்கர பிரசங்கம் பண்ணுவேன். ஓகே, நல்லா பண்ணு. உன்னைய பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அடைந்தாயிற்று, நான் தேறினவன், நான் முற்றிலும் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு நினைக்காம என்ன போட்டிருக்கு? தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க வேண்டும். எந்த சிந்தையா இருக்க வேண்டும்? இந்த சிந்தையாக இருக்க வேண்டும். எந்த சிந்தையாக இருக்க வேண்டும்? லக்கை நோக்கி ஓடணும். உங்களுக்குலாம் ஒரு வசனம் சொல்றேன், முடிவறிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் நேத்து அப்படி பிரசங்கம் பண்ணப்பா, நேத்து 10 ஆத்மா ஆதாயம் பண்ணேன், இன்னைக்கு பின்வாங்கி போயிட்டேன். பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லையே. அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவின் வருகை வரைக்கும் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த பரலோக அந்த பந்தய போர்ல பெற்றுக்கொள்ளும் வரை, பரலோகத்துக்கு போகும் வரை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுமா, அதுல தேரணுமா. எப்படியாப்பட்ட பாயிண்ட் பாருங்க. 7வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? லக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று
அதில் தேறினவர், லக்கை நோக்கி ஓட வேண்டும் என்று தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் தான் வசனம் தெளிவாக போட்டிருக்கு. எசேக்கியேல் 38:7 என்ன போட்டிருக்கு? நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாயிரு. உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, எல்லாத்துக்கும் நீ காவலாளியாயிரு. ஃபர்ஸ்ட் நீ ரெடி ஆயிக்கோ, குடும்பமா ரெடி ஆயிக்கங்க. ஏசப்பாவை சந்திக்க போலாம், லக்கை நோக்கி ஓடலாம். இதுதான் இதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:6 7 என்ன போட்டிருக்கு? 8வது பாயிண்ட் சொல்றேன். 1 தீமோத்தேயு 4:6-8 நல்ல போதகத்தில் தேறினவர்களாக. பிள்ளைங்களுக்கு சூப்பரா பிரசங்கம் பண்ணுங்க. பைபிள் எப்படி போட்டிருக்கு, இப்படி ஒழுங்காரு கவனமாருன்னு சொல்லி நல்லா பிரசங்கம் பண்றதுல தேறினவர்களாக இருங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சும் விட்டு விட்டு உட்காந்து கிளவி மாதிரி பேசுங்க பிள்ளைங்க. அந்த பேச்செல்லாம் விட்டு விட்டு ஏசப்பாவோட வேதத்துல நீ நல்லா முன்னாடி முயற்சி பண்ணி முன்னாடி வா என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 9வது பாயிண்ட் கொலோசியர் 1:28. கொலோசியர் 1:28 எதுல தேறினவர்களா இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக கவனிங்க. எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக இருக்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, இயேசுவை அறிவிப்பதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும் அந்த வார்த்தை. இயேசுவை, அவரையே நாங்கள் பிரசங்கித்து, இயேசுவையே நாங்கள் பிரசங்கிக்க தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக சொல்றாரு 2 தீமோத்தேயு 3:16 முற்றிலும் தேறினவர்களாக. எல்லா விதத்திலையும் பா, எனக்கு பாட்டு பாட தெரியும், பைபிள் படிக்க தெரியும், இப்படி சபை, நீங்க கிளை சபைகள் கஷ்டப்பட்டு போறாங்க, உங்களை நம்பி விடணும். திருப்பரத்துறையா, ஓகே, நீ உங்க வீட்டுக்காரன் போய் வண்டியில் போய் ஊழியம் பண்ணுதுருங்க. இளந்தப்பட்டியா, ஓகே, நீ போயிட்டு உங்க குடும்பத்தோட போயிட்டு அங்கே போய் ஊழியம் பண்ணுதுன்னு சொல்லி அப்படி அனுப்புறதுக்கு நீங்க தைரியமா இருக்கணும். எவ்வளோ சபையெல்லாம் பார்க்குறோம், கிளை சபை உள்ள அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு எல்லாம் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் கைடு மட்டும் தான் பண்ணுவார், பா இங்கே போயிருங்க அங்கே போயிருங்கன்னு. விசுவாசிங்க போய் பின்னி படல் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், எவ்வளோ காரியங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, கர்த்தர் உங்களை தான் விரும்புகிறாரு. முற்றிலும் தெரிந்தவர்களாக இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் தெளிவாக போட்டிருக்க அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவோட வார்த்தை எல்லாம் அவரால் அருளப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையிலே நீ தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட், மூன்றாவது அங்க வந்துருங்க. எங்க அங்க என்ன படிச்சோம்? அங்க என்ன வந்தோம்? தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். இரண்டாவது பாயிண்ட், தேறினவர்களாக இருக்கும்படிக்கு. மூன்றாவது பாயிண்ட், பூரண நிச்சயம். எதில் உங்களுக்கு நிச்சயம் வேணும்? மூன்றாவது பாயிண்ட் எழுதிக்கங்க, பூரண நிச்சயம் உள்ளவர்கள். கொலோசியர் 2:2. கொலோசியர் 2:2. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் நிச்சயம். நல்லா கவனிங்க, என்னை பாருங்க, நீங்க படிச்சா புரியாது, நான் தெளிவா சொல்றேன். ஏசப்பா சொல்றாரு, நானும் பிதாவும் சொல்லுங்க ஒன்றாயிருக்கிறோம். இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற பூரண நிச்சயத்தினுடைய எல்லாத்துக்கும் நீங்க கவனமா நல்லா கவனிக்கணும். எதுல நீங்க உங்களுக்கு பூரண நிச்சயம் வேணுமா? பிதா ஏசப்பா, சரிங்களா? ஏசப்பா நம்ம. நல்லா கவனிங்க. ஏசப்பாட்ட வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் அப்படின்றாங்க. ஏசப்பா சொல்றாரு, என்னை கண்டவன். உங்களுக்கு கண்ற மாதிரி தெரியல, எல்லாத்துக்கும் கண்ணு சொல்ற மாதிரி தான் இருக்கு, பார்த்துட்டு தான் இருக்கேன். பிதாவை கண்டான்னு இல்லை, கண்ணை காண முடியல, இருக்கிற மாதிரி தெரியுறாரு, கண்ணு வேற குஸ்து, தூக்கத்தில் அப்படியே கண்ணு இழுக்குது. தெளிவாக என்ன போட்டிருக்கு? பிதா ஏசப்பா, ஏசப்பா நம்ம. நல்லா கவனிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி விட்டுருங்க, பிதாவும் ஏசப்பாவும் ஒன்றா இருக்கிறாங்க. ஏசப்பாவை கண்டவன் பிதாவை கண்டான்னு போட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல எப்படி நல்லா உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல பிதாவும் ஏசப்பா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஏசப்பாவும் நம்மளும் வச்சுக்கோங்க. ஏசப்பா மூலயமா பிதாவை பார்க்குறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதில் நீங்கள் பூரண
நிச்சயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவது என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கணும், சூப்பரான வார்த்தை பாருங்க. எபிரேயர் 10:22 வசனம். எபிரேயர் 10:22 என்ன போட்டிருக்கு? உண்மையுள்ள கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடுவோம். ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் இருக்கு? எபிரேயர் 4:16 நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேரக்கடுவோம். நான் பாவி, நான் எப்படி ஏசப்பட்ட போய் வேண்டது, கிட்டக்கு அப்படி போறது அப்படிலாம் நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு பேர் இருக்கு, தம்மிடம் வருபவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தேவன் அவர். யாரு? மனுஷங்க தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீ எப்படி தெரியுமா, நேற்று நீ என்ன பண்ண தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா ஒருவரையும் அவரு நியாயம் இருக்கிற கடவுள் கிடையாது, எல்லாரையும் அன்பா இருக்காரு. அதனால இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீங்க தைரியமாய் சேரக்கடுவோம் என்ற பூரண நிச்சயம் உங்களுக்கு வேணும். நல்லா புரிஞ்சா? பூரண நிச்சயத்துல 2 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன சொன்னேன்? பிதாவை கண்டவன், ஏசப்பாவை கண்டவன் பிதாவை, அதுல நிச்சயம் இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதுமே தைரியமா ஏசப்பா சமூகத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணணும், அவர் என்னை ஏத்துக்குவார் என்ற பூரண நிச்சயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாலாவது பாயிண்ட், நாலாவது நிலைத்து நிற்க வேண்டும். மனுஷங்களா அதுல என்ன போட்டிருக்கு? தேறினவர்களா இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தேவனுடைய சித்தம், ரெண்டாவது தேறினவர்கள், மூன்றாவது பூரண நிச்சயம், நான்காவது நிலைத்து நிற்க வேண்டும். நான்காவது தலைப்பு போட்டிருக்காங்க, நிலைத்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. நாலாவது தலைப்புல நிலைத்து நிற்க வேண்டும். மத்தேயு 7:26 என்ன போட்டிருக்கு? மத்தேயு 7:26-27 என்ன போட்டிருக்கு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இவன் நேரம் பிரசங்கம் பண்ணோம், கவனமாய் நீங்கள் வசனத்தை கேட்டு இவைகளை செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை ஒழுங்கா படிக்கணும், வசனத்தை கரெக்டா படிக்கணும். திருப்பியும் படிக்கிறேன், நான் சொல்லி இந்த திருப்பி சொல்றேன். இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கோம், இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கவனமாய் கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, இவைகளின்படி செய்யாமல் நல்ல வசனத்தை நீங்க கவனிக்கணும். செய்யாமல் இருக்கிறவன் அவனை கர்த்தர் எதோட ஒப்பிடுறாரு? தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுறாரு. ஏசப்போட வார்த்தையை கேட்டு என்ன பண்ணணும்? அப்படி அதன்படி நடக்கணும். அவர் வார்த்தையை கேட்டு நடக்கலனா எதுல கட்டு? நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை எதுல கட்டுறோமா? மண்ணில கட்டுறோம். மண்ணில வீடு கட்டினா நிக்குங்களா? பெருமலை சொரிந்து, 27 வசனம் பாருங்க. பெருமலை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. குடும்பமே ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. விழுந்து முழுவதும் அழிந்து போனுச்சு என்றார். ஆகையால் நான் சொல்லி 24-25 பாருங்க. 24 வசனம் 20 வசனம். இப்ப சொல்றாரு, எவ்வளவு உங்களுக்கு பிரசங்கம் பண்றோம், கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறாரு. எல்லா வார்த்தைகளின்படி நீங்கள் கேட்டு இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்திக்கு ஒப்பிடுறாரு. கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறாரு. திருப்பியும் அதே மாதிரி பெருமலை சொரிந்து, பெருவெள்ளம் வந்து, காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதி அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையாகிய இயேசுவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடா இருக்கிறது. நீங்கள் கன்மலை மேல் கட்டப்பட்ட வீடா, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன வசனம் பிரசங்கம் பண்றாங்களோ, இல்ல நீங்களே படிக்கும்போது ஏசப்பா உங்கள்ட்ட என்ன பேசுறாங்களோ அந்த வார்த்தையின்படி நீங்க நடந்தீர்கள் என்றால் நீங்கள் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் வார்த்தையை கேட்காம இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு அப்படியே என்னமோ சொல்றாங்க, ஓகே கை தட்டலாம், ஆமேன்னு சொல்லலாம், இல்லைன்னா திட்டுவாங்க அப்படின்ட்டு இருந்தால் மணலின் மேல் கட்டப்பட்ட புத்தி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒப்பிடுகிறாரு. அல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் கட்டினவர்களாக, புத்தியுள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அப்படி ஏசப்பாட வார்த்தையை நீங்க ஒரு வசனமே இருக்கு, பெண்களை பத்தி என்ன பட்டிருக்கு? புத்தியுள்ளவள் தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அவளை இழுத்து போடுகிறார். அப்ப கணவனை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி 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 சொல்லி கொடுத்து இது பண்ணும், வேத பிரகாரம் பைபிள் பிரகாரம் பிள்ளைகளை எப்படி நடக்க வேண்டும்,
குடும்பமா எப்படி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நல்ல அறிவா எசப்பாக்காக பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி நீங்க கண்மலை மேல் கட்டுனீங்கன்னா, வீடை கட்டினீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. சங்கீதம் 89:29 என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 89:29 கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ளவர்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை. சங்கீதம் 89:29 அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் மட்டும் நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு அப்புறமேட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு அப்புறமேட்டு உங்கள் பேர பிள்ளைகள் வாழையடி வாழையா உங்களுடைய பேர் நிலைத்து நிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, என்னது? வசனத்தால, கர்த்தருடைய வேத வசனங்களால உங்களுடைய வீட்டை கண்மலையின் மேல் நீங்க கட்ட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 89:36 படிச்சீங்க, அதிலே தான் போட்டிருக்கு, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிற்குமா, அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யோவான் 6:27 ஒன்னு போட்டிருக்கு, நீங்க எடுத்து வாசிக்கலாம். யோவான் 6:27 அழிந்து போகிற இந்த போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். ஏதோ ஒரு கறி இல்லைன்னா அடிச்சுக்கிறது வீட்டுல, அந்த பிள்ளைக்கு 3 கறி போட்டா எனக்கு 2 கறி தான் போட்டிருக்க ஃபைட்டு குடும்பத்துல. அந்த அதுக்கெல்லாம் இல்லாம கர்த்தர் சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் பரலோகத்துக்கு போகும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்க போகிற இந்த போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசியா பாருங்க, கடைசி வசனம் புலம்பல் 5:19 என்ன போட்டிருக்கு? புலம்பல் 5:19 கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய சிங்காசனம் தலைமுறை முறையாக நிலை நிற்கும். கரங்களை உற்சாகமாக கர்த்தரை மேம்படுத்துவோமா? ஓ கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர், யுகா 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 காலமாய். அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா. ஓ அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் லாஸ்ட், அவர் தான் பிஹைண்ட் பிகினிங், அவர் தான் எண்டு. அவர் சொல்றாரு நீர் என்றென்றைக்கும், நீர் கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறாரா. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நிலைத்து நிற்கிறாரு. அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்குமா? தலைமுறை தலைமுறையாய் நிலை நிற்கும். இப்ப சொல்றாரு, இந்த இடத்துல நேரம் வந்துருங்க. எப்பாப்பிரா என்ன பண்றாராம்? நீங்க கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபத்தில் போராடுகிறான். அல்லேலூயா. தெளிவா நல்லா புரிஞ்சுக்கிச்சா? அந்த வசனத்தை எல்லாமே எடுத்துருங்க, திருப்பியும் ஆதார வசனத்தை எடுத்துருங்க, எல்லாமே ஆதார வசனம். கொலோசையர் 4:12 என்ன போட்டிருக்கு? எப்பாப்பிரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். அவன் உங்களை சேர்ந்தவன்பா. ஊழியக்காரங்க உங்களை சேர்ந்தவர்கள். ஊழியக்காரங்களுக்காக நீங்க ஜெபம் செய்ய வேண்டும். உங்களுக்கு பிரசங்கம் செய்கிறவர்களுக்காக, ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்க ஜெபம் செய்யணும். கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாம் கவனிங்க, நல்லா தெளிவா படிச்சிட்டோம். தேவனுக்கு சித்தமானவைகள், தேவனுக்கு சித்தமானவைகள் என்னாலும் வரிசையா படிச்சோம். ஒரு 10 பாயிண்ட் படிச்சோம். அடுத்தது தேறினவர்களாய். எதெல்லாம் நீங்க தேறிக்கணும் 2வது பாயிண்ட் படிச்சோம். ஓகே. 3வது பூரண நிச்சயம் உள்ள. என்ன பூரண நிச்சயம் வேணும் நீங்க தெளிவா படிச்சோம். படிச்சோமா இல்லையா? 4வது எல்லாத்திலும் நிலை நிற்க வேண்டும் என்று தங்களுடைய ஜெபங்களிலே உங்களுக்காக போராடுகிறார்கள் ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. இதற்கு தான் ஊழியம் பண்றாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா சிச்சுவேஷன்லயும் இதற்காகவே. இந்த சபன் கிடையாது, எல்லா உலகம் முழுவதும் உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஏகப்பட்ட பாடுகள் இருக்கும். ஊழியத்தை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலை சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனாலும் இந்த 4 காரியங்களுக்காக உங்களுக்காக ஊழியக்காரர்கள் ஜெபத்தில் போராடுகிறார்களாம். நீங்களும் இந்த 4 காரியம் நிறைவேறும்படி உங்கள் பிள்ளைகளுக்காக போராடணும். என் புள்ள இந்த 4 காரியத்திலும் கரெக்டாக இருக்கணும். தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் என் புள்ள செய்யணும். அடுத்தது என் புள்ள தேறினவர்களாக இருக்கணும். பைபிள் படிக்கிறத ஜெபம் பண்ணுறதுல ஃபஸ்ட்டாக இருக்கணும். தேறினவர்களாக இருக்க வேண்டும். 3வது பரலோகத்துக்கு கண்டிப்பாக வருவேன்ற என் பிள்ளைக்கு நிச்சயம் இருக்கணும். எந்த சொத்து பற்றி சேர்த்து வைக்கலாம்னு கவலைப்படாதீங்க. அழியாத பரலோக சொத்தை உங்கள் பிள்ளையோட இருதயத்தில் நீங்கள் சேர்த்து வைங்க. உங்கள் இருதயத்தில், சரிங்களா? உங்கள் அப்பா உங்களுக்கு ஒன்று சேர்த்து வைக்காமல் இருந்திருக்கலாம், எல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம். இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். என்ன தான் உங்களுக்கு பெரிய பங்களாவை கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம செத்து போயிட்டோம்னா அந்த பங்களா யார் அனுபவிக்க போகிறா? ஆனால்
இருதயத்திலே பரலோகத்துக்கு போவேன் என்ற ஒரு நிச்சயத்தை, ஒரு பூரண நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கும் பொழுது இந்த உலகத்துல கண்ணை மூடணுன்னே பரலோகத்துல கண்ணை திறப்போம் ஏசப்பா சமூகத்துல. அதுதான், இதுதான் பெரிய வெளியேற பெற்ற சொத்து, அழிந்து போகாத வெளியேற பெற்ற சொத்து. அப்ப தாய் தகப்பனுக்கு முதலாவது என்ன இருக்க வேணும்? என் பிள்ளைங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ரெண்டாவது, என் புள்ள பைபிள் காரியத்துல ஜப காரியத்துல தேறினவர்களா இருக்க வேண்டும். ரெண்டு. மூன்றாவது, பூரண நிச்சயம். அழிந்து போற காரியம் சர்ச்சைக்கே வரதில்ல. எங்க 10 மணிக்கு மேலதான், எவ்வளவு பெரிய டியூஷனா இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, 10 மணிக்கு மேலதான் அனுப்புவேன்னு சொல்லி ஒரு வைராக்கியம் வேணும். அப்ப என் புள்ள ஃபர்ஸ்ட் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ரெண்டாவது, என் பிள்ளை நல்ல ஜபத்துல பைபிள்ல தேறினவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது, பரலோகத்துக்கு போவேன் என்ற பூரண நிச்சயம் இருக்க வேண்டும். நாலாவது, எல்லாமே குடும்பமாய் இந்த திருச்சபையில நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 23 கடைசில என்ன வாசிக்கிறோம்? நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யலாமா? முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யலாம். முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்துல பேச வேணாம், எதுவும் பேச வேணாம். 2 நிமிடம் ஜெபம் செய்யலாமா? முடிஞ்சா முழங்கால் போட்டுங்க, முடியலன்னா உட்காந்துக்கங்க. ஜெபம் கண்ணை முடிக்கங்க, வேடிக்கை பார்க்காம கண்ணை முடிக்கங்க. நீங்க கண்ணை மூடி ஒப்பு கொடுப்போமா ஏசப்பா சமூகத்துல? கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்துல முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஏசப்போட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்களை, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் மரித்தீர்கள்னா எங்கே போவீங்க? இன்றைக்கு இயேசுவின் வருகை இருக்குமானால் எங்கே போவீங்க? பிள்ளைங்க எங்கே போவாங்க? உங்கள் பிள்ளைங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல, நம்ம முதல்ல எங்கே போவோம்? நம்ம செய்கிற ரகசிய பாவம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எதுவுமே மறைக்க முடியாது. எல்லாமே நிர்வாணமாக இருக்குதான். எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்குதான். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்போமா? உங்களோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்போமா? முழுமையாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எவ்வளோ அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமாவான் கர்த்தர் சொல்றாரு. உனக்கு இரக்கமே இருக்காது. கர்த்தர் உன்னை அடிக்கும் போது உனக்கு இரக்கமே இருக்காது. சகாயமே இல்லைன்னு தெளிவாக போட்டார், கேரண்டி கொடுத்துட்டாரு. சடுதியிலே நாசமாவான்னு போட்டிருக்கு. சகாயமே இருக்காது. அந்த வார்த்தையை வச்சிருக்கவே வேணாம். அந்த இடத்துல எவ்வளோ இம்பார்ட்டனா அந்த வார்த்தையில வார்த்தையை வச்சிருக்காரு பாரு. காப்பாற்ற மாட்டேன்பா, நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் காப்பாற்ற மாட்டேன். சகாயமின்றி சடுதியிலே நாசமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு எனக்கு வேணாம் ஏசப்பா. நான் பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு என் பிள்ளைகளுக்கு வேணாம்ப்பா. சகாயமின்றி சடுதியிலே நாசமாகிற அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு எனக்கு வேண்டாம் கர்த்தாவே. அப்பா, ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அப்பா, என்ன மன்னிங்க தகப்பனே. எவ்வளோ போதிக்கிறாங்க, எவ்வளோ என் தாய் தகப்பன் சொல்றாங்க. காதுலயே வாங்க மாட்டேனேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. என்ன மன்னிங்க தகப்பனே, உம்மோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. வாய்களை வெறுவாய் திறந்து உங்களுக்காக தான், வாலிப பிள்ளைகளே உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம். வாய்களை திறந்து ஏசப்பாட சமூகத்தை கர்த்தருக்கு பயப்படு. உனக்கு யாராலையுமே உன்னை காப்பாற்ற முடியாது. நீ கர்த்தருக்கு பயப்படலன்னா உம்மோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்போமா? உம்மோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. முழுமையாக உம்மோட சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரத்தை, எண்ணம், சிந்தனை, செயல்கள், ஐம்புலங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பலிபீடத்தில் கடத்துகிறேன்ப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பயப்படுகிற இருதயத்தை கொடுங்கப்பா. மனிதர்களுக்கு அல்லப்பா. அப்பா, துணிகரமாய் பாவம் செய்யறேன், நெஞ்சழுத்தம் பிடிச்சி அப்பா, அவ்வளோ அழுத்தமா அவ்வளோ பாவம் செய்யறேன்னு சொல்லி ஒப்பு கொடு அப்பா. உங்களோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே, இனிமேல் அப்படி நான் இல்லாதபடிக்கு அப்பா, என்னுடைய இருதயத்தை அப்பா நவமான சதையான இருதயத்தை மாற்றுங்கப்பா. கல்லான இந்த இருதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் வச்சு கேட்போமா? முழுமையாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இன்றைக்கு உங்களுடைய வருகை இருக்குமானால் நான் எங்கே போவேன் ஏசப்பா? என்னை நான் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களோட ரத்தத்தால் என்னை கழுவுங்க. நான் தெரிஞ்சு மீறி அறிஞ்சு செய்கிற எவ்வளோ காரியங்கள்லாம் மன்னிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. மன்னிங்க அப்பா. தம்மிடம் வருபவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாத தெய்வமே, இருதயம் கொத்தப்பட்டு கண்ணீரோடு உங்களுடைய பாதத்திற்கு வருகிறேன். உங்களோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. உங்களோட ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை ஒப்புரவாக்குங்கப்பா. அப்போ ஒரு புதிய உடன்படிக்கை என் கூட செய்யுங்கப்பா. நான் உங்கள் பிள்ளை, ஒரு புதிய உடன்படிக்கை என் கூட நீங்கள் செய்யுங்க தகப்பனே. இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்குறேன் தகப்பனே. முழுமையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்.
அப்பா உமக்கு சித்தமானவைகளை மட்டும் நான் செய்ய எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க. வாய் திறந்து கேட்போமா? ஏசப்பா உமக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யக்கூடாது. சத்தத்தை உயர்த்தி உம்முடைய சித்தம் மட்டுமே என் வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி உம்முடைய ஜீவனை கொண்டும் என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்லுங்க. ஓ ஏசப்பா உம்முடைய இஷ்டம் ஒன்று மாத்திரமே என்னோட வாழ்க்கையில நடக்கணும்னு சொல்லி ஏசப்பா உம்முடைய ஜீவனை கொண்டும் என்னுடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். ஓ தேவனுக்கு சித்தமானவைகளை மட்டும் நான் செய்யணும். நான் ஏதோ வந்துட்டு போகக்கூடாது, தேறினவனா இருக்கணும்ப்பா. எல்லா காரியத்திலும் நான் தேறினவர்களாக இருக்கணும்ப்பா. பரலோகத்துக்கு போவேன் என்ற பூரண நிச்சயம் என் வாழ்க்கையில் இருக்கணும். முடிவு பெறி நான் நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருக்கணும் தகப்பனே, நிலைத்திருக்கணும் தகப்பனே. குடும்பமாய் நாங்கள் நிலைத்திருக்கணும்ப்பா. ஓ தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்க பிறகு உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபமிக்கல் நல்ல பிதாவே, ஆமென்.